வணக்கம். ஒரு இனிய காலை பொழுதில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சிராப்பள்ளி, அதாவது திருச்சியிலேருந்து ஒரு 35 கிலோமீட்டர்கள் தொலைவில் இருக்கிற ஒரு சிறுகனூர்ன்ற இடத்துக்கு நம்ம வரோம். அதில் திருப்பட்டூர் பிரம்மா கோயில்னு ஒரு கோயில் இருக்கிறது. இப்போ நம்ம சிறுகனூர் கிட்டக்க வந்துட்டோம். இது திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இருக்குது. இல்லை ஒரு இடதுபுறமாக இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம சிறுகனூரை அடைஞ்சிட்டோம் பாருங்கள். சிறுகனூர்லேருந்து அப்படியே இடதுபுறமாகவே போனோன்னா பாருங்கள், அந்த பலகையில் தெளிவாக இருக்குது பாருங்கள். அப்படியே இடதுபுறம் போனோன்னா திருப்பட்டூர் இருக்குது. இதன் வழியாக திருப்பட்டூர் போயிடலாம். திருப்பட்டூர் கோயிலுக்கு நம்ம போகிறோம். இப்போ வழக்கமாக அந்த திருப்பட்டூர் என்ன சொன்னோன்னே அனைவருக்குமே இந்த பிரம்மாவுடைய கோயிலை பற்றி நிறைய ஒரு பேருக்கு இது தெரியும். பிரம்மா கோயில் இது நம்மளுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய கோயில். ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு சென்றால் அதில் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்ற ஒரு செய்தியோடு உள்ள மிக மிக பிரபலமான ஒரு கோயில். இது அனைவரும் அறிந்த ஒரு கோயில். சரி, அது இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த கோயிலுக்கு எதுக்கு போகிறோன்னு முதல்ல பார்த்துருவோம். நம்ம இந்த கோயில் இங்கே பாருங்களேன், வழிகாட்டு பலகைகள் அங்கங்கே இருக்குது பாருங்கள். நீங்கள் போனீங்கன்னா எளிமையாக போயிடலாம். பாருங்கள், பலகைகள் இருக்குது. ஒரு கிராம பகுதியாக உள்ளார போகுது பாருங்கள், அழகான பகுதி வழியாக போகுது. இப்போ இயல்பாக இங்கே பாருங்கள், இந்த கோயில் தான் பார்த்த பிரம்மனுக்கான கோயில். சீரமைக்கும் பணிகள்லாம் இருக்குது. திருப்பட்டூர் பிரம்மனுக்கான கோயில் இது. இந்த கோயிலை இதற்கு நாம் பார்க்க வந்திருக்கோம்னா, என்னுடைய நண்பர்கள் காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் திருக்கோயிலை பார்த்துட்டு மிக சிறப்பாக இருக்கிறதுன்றதை பற்றி, அந்த சிறப்புகளை பற்றி என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ அது பல்லவர் காலத்து, காஞ்சிபுரத்தில் உள்ள பல்லவர் காலத்து கோயில். இது நிறைய பேருக்கு இதுவும் தெரிஞ்சிருக்கும். நிறைய காணொளிகள் கூட இருக்குது. காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் திருக்கோயில் இது பெரிய கோயிலுடைய கட்டுவதற்கான ஒரு முன்மாதிரியாக ராஜராஜ சோழன் எடுத்துக்கொண்டார்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு சிறப்பான கோயில். அந்த கோயிலுக்கும் இப்போ நம்ம பார்க்குற இந்த திருப்பட்டூருக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இது இதுவே ஒரு பழமையான கோயில் தான், சோழர் காலத்து கோயில். நீங்கள் பார்க்கலாம், இந்த கலை வடிவங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம இந்த பிரம்மன் கோயில் உள்ளே நம்ம போகிறோம். இந்த பிரம்மா கோயில்ன்ற அந்த கோயிலுக்குள்ளார போகிறோம். இதுக்குள்ளாரே ஒரு கைலாசநாதர், ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கும் இந்த கோயில். கைலாசநாதர் திருக்கோயில் ஒரு வளாகம் உள்ளார இருக்குது. இது நேரடியாக நம்ம காஞ்சிபுரத்தில் பார்க்கக்கூடிய அந்த கைலாசநாதர் கோயில் இருக்கிறது இல்லை, அது போலவே அதற்கு இணையான ஒரு கோயில் இதற்குள்ளார இருக்குது. நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வந்திருப்பாங்க. இந்த கோயிலோட முக்கியத்துவங்கள் நிறைய தெரிஞ்சிருக்கும். அதை தாண்டி சுமார் ஒரு 1000 முதல் 2000 வருடங்கள் பழமையான நம்முடைய கைலாசநாதர் ஆலயம் உள்ளார இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது நேரடியாக நம்ம இப்போ காஞ்சிபுரத்தில் இருக்கிற கைலாசநாதர் கோயிலுக்கு இணையான அது போன்றே ஒரு கோயில். இது அவ்வளவு அழகான கோயில், மிக 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 பழமையான கோயில். இந்த கோயில்கள் ஒரு கோயில் இவ்வளவு ஆண்டுகள் பழமையாக இருக்குமா அப்படின்றத நம்ம உணரவே முடியாது. அவ்வளவு பழமையான ஒரு கோயில், ஒரு கட்டமைப்பு அப்படியே இருக்கிறது. இப்போ பாருங்கள், அதுதான் இது உள்ளார இருக்கிற அந்த கோயில். இது அந்த பிரம்மா கோயிலுக்கு உள்ளார போனோன்னே வலது பக்கம் ஒரு பாதை இருக்குது. அது வழியாக போனீங்கன்னா இந்த இடத்த அடைஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த கோயில் தான் அந்த கைலாசநாதர் கோயில். முதல்ல கைலாசநாதர் முதல்ல பார்த்துடலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ஒரு மண்டபம், மிக அழகான கோயில். சரி, ஒரு செய்தி பாருங்கள். இப்போ அழகான அந்த கோயிலில் கருவறையில் நேர்த்திய சிவபெருமான் இருக்கிறார். இந்த சிறுவான் கொஞ்சம் இருளாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். பாருங்கள், அதை கிட்டக்க போனோன்னு பார்க்கலாம். கைலாசநாதர் சிவபெருமானுடைய வீட்டிற்கும் காட்சி. சரி, இப்போ இந்த கோயிலை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். பல்லவர் காலத்தில் பார்த்திங்கன்னா உள்ள கோயில்களில் நிறைய சிம்மங்கள், சிங்கம், சிம்மம், சிம்ம யாழி, இது போன்ற செய்திகள் அதிகமாக இருக்கும்.
அதுபோன்றே இந்த கோயிலில் வந்து முழுக்க இருக்குது பாருங்கள், எங்கே பார்த்தாலும் இருக்குது. இது பார்க்கலாம் சிதலமடைந்திருக்கு. காலத்தில் வந்து இதை செப்பன்ற வேலை, அதற்கு மேலே வந்து சுண்ணம் பூசுகிற செய்திகள் இதெல்லாம் நடந்திருக்கு. நடந்தாலும் கூட சுமார் 2000 வருடங்கள் கிட்டத்தட்ட பழமையான இந்த கோயில் நம் கண் முன்னே இருக்கிறத பார்க்கலாம். நீங்கள் நேரடியாக வந்து சோழர்களோட ஆரம்ப நிலை வடிவமைப்பை வந்து நீங்கள் பார்க்கலாம். கூட கோபுரம் மாட மாளிகைன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ பாருங்கள் நிறைய சிம்மங்கள் அப்படியே இருக்குது பாருங்கள். கைலாசநாதர் கோயிலை பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக இது தெரியும். சிம்மங்கள் அப்படியே இருக்குது. சிம்மத்தோட அவ்வளவு சிவனுடைய தாண்டவங்கள் அனைத்தும் அப்படியே சிறப்பாக எல்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்கும். நம்ம சொல்லுகிறோம் இல்லையா, சிவனுடைய செயல்பாடுகள், அவருடைய தாண்டவங்கள், அவருடைய செயல்களை பற்றிய அப்படியே ஒரு நாடகம் போல் அப்படியே வடிவமைக்கப்பட்டிருக்கும். அவ்வளவு சிறப்பாக இருக்கும் கைலாசநாதர் கோயில். அதை போன்றே ஒரு சிறப்பான கோயில் நம்ம அருகே இருக்கிறதுன்றது நிறையா பேருக்கு உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அதற்கான காணொளி தான் இது, இங்கே இப்போ பார்க்கலாம். ஏற்கனவே இப்போ சொன்னேன் நான், மாட மாளிகை கூட கோபுரம். இது என்ன மாட மாளிகை சரின்னு கூட கோபுரம் அப்படின்போது பல செய்திகள் கூடும் பொழுது உயரத்துக்கு போகிறது. ஒரு நீர்நிலை இருக்கிறதுன்னு வச்சுக்குவோம், அதில் நிறைய பகுதியிலிருந்து நீர்கள் சேரும்போது அதனுடைய நீர்மட்டம் உயர்கிறது. அதுபோல் கூட கோபுரம் ஒவ்வொரு செயல்பாடும் குவிந்து ஒரு இடத்தில் கூடும் பொழுது அதனுடைய உயரம் அதிகரிக்கும். அதை அடிப்படையாக கொண்ட அறிவியல் தான் நம்ம பார்க்குற அந்த சோழர் காலத்து அல்லது பல்லவர் காலத்து கலைகள். இவை அனைத்தும் நம் மண்ணில் உள்ள மக்களால் உருவாக்கப்பட்டது. அதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். ஒரு கட்டடக்கலை சுமாராக 1000 முதல் 2000 வருடங்கள் நாம் பார்க்கும் அளவில் இருக்கிறது என்பது மிக அரிதான செய்தி. உலகத்தில் வேறு எங்கும் இதை இப்படி பார்த்துவிட முடியாது. அவ்வளவு சிறப்பான ஒரு கட்டடக்கலை நம்முடைய கட்டடக்கலை. அதற்கான சான்று அழிவில்லா ஒரு கட்டடக்கலை. பார்க்கலாம் நீங்கள். இது போன்ற இடங்களை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளுடைய சுற்றம் சூழத்துக்கெல்லாம் வந்து பகிர்றதுன்றது மிக மிக முக்கியம். ஏன்னா இதெல்லாம் வந்து இன்றைய இளைஞர்களுக்கோ இன்றைய கால மக்களுக்கோ அவ்வளவாக தெரியாமல் இருக்கும். நம்ம தான் எடுத்து சொல்லணும். இங்கே பாருங்கள், மீண்டும் அதை திருத்தி அமைக்கிற பணியெல்லாம் நிறைய நடந்திருக்கு. இந்த தூண்கள்லாம் பிற்காலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் மூலவரும் அந்த இடமும் அப்படியே பழமை மாறாமல் இருப்பதை நாம் பார்க்கலாம். இந்த நாம் சொன்னோம் இல்லையா, கூட கோபுரம் என்பது பிரமிடு போன்ற ஒரு வடிவம். இது தமிழனுடைய மிகப்பெரிய கலை வடிவம், அழிவில்லா வடிவம்னு சொல்லலாம் நம்ம. ஏன்னா எவ்வளோ உயரம் இருக்கிறதோ அவ்வளோ அகலமான ஒரு திட்டமிடல் நம் மக்களிடம் இருந்திருக்கிறது. இப்போ பாருங்கள், அந்த நந்தி, இப்போ இந்த காளையுடைய வடிவம் வந்து அவ்வளவு அழகான வடிவம். வாழை பாருங்கள், அழகாக கால்களை சுருட்டி வால் உள்ளார் இருக்குது பாருங்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்த சிலையோட பெருமை என்னென்னா, தொட்டு பார்த்தால் ஒரு காளையை தொட்டு பார்க்கின்ற உணர்வு ஏற்படக்கூடிய வகையில் அவ்வளவு சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது வந்து பலிபீடம். இவெல்லாம் நிறைய காட்சிகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நம்ம மக்களுடைய வந்து கலைத்திறனும் அதில் உள்ள ஒரு ஒழுங்குமுறையும் நீங்கள் பார்க்கலாம். அவ்வளவு அழகான இடங்கள் இது. கல்வெட்டுகள் இருக்குது. ஒரு சிறிய காணொளி தான், ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இதை பாருங்கள், எவ்வளவு அழகான ஒரு கோயிலுடைய அமைப்பை பாருங்கள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கைலாசநாதர் கோயில் ஏன் எப்படி இருக்குது, மகாபலிபுரத்தில் இருக்கிற மாமல்லபுரத்தில் இருக்கிற கோயில் எப்படி இருக்குன்றதெல்லாம் உங்களுக்கு பெரிய கோயில் ஏன் எப்படி இருக்குன்றதெல்லாமே புரிஞ்சிடும். அவ்வளவு சிறப்பான, நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஆங்கிலத்தில் வந்து ஐகானிக்னு சொல்லுவோம். அது முத்திரை பதிக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பு வாய்ந்த மிக பழமையான ஒரு கட்டமைப்பு. இதை வந்து கண்டிப்பாக நம்மளுடைய மக்களும் குழந்தைகளும் இது துறை சார்ந்த மக்களும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு கட்டமைப்பு. கோயில் ஆன்மீகத்தை தாண்டி நம்முடைய மரபு மக்களின் வழிகளை தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. மீண்டும் ஒரு சிறந்த காணொளியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.